ஸோ ஆர்ஆர் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் அட் குவஹாத்தி மேட்ச் 65 நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் தரமா 5 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. ஆர்ஆருக்கு இது ஒரு 4th ஸ்ட்ரெயிட் லாஸ். ஸோ டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தார் சஞ்சு சாம்சன். அனதர் பிலோ பார் பேட்டிங் எஃபர்ட்ங்க. பேக் டு பேக் பிலோ பார் பேட்டிங் எஃபர்ட் தான் சொல்ல முடியும். ஆர்ஆர் 144 தான் அடிச்சாங்க. அண்ட் இதுலயும் டாப் ஸ்கோரர் யாருன்னு பாத்தீங்கன்னா ரயன் பராக் 48 of 34. சென்னை மேட்ச்லயும் அவர் தான் டாப் ஸ்கோர் பண்ணாரு. இந்த மேட்ச்ல அஸ்வின் கொஞ்சம் ஒரு சின்ன கேமியோ விளையாடினாரு. ஸோ ஓவரால் அவங்களால 144 தான் அடிக்க முடிஞ்சது. போலிங் வைஸ் பஞ்சாப் போலர்ஸ் எல்லாருமே சூப்பரா போட்டாங்க. சாம் குரான் 2 விக்கெட்ஸ், ராகுல் சார் 2 விக்கெட்ஸ், ஹர்ஷல் பட்டேல் 2 விக்கெட்ஸ், எல்லிஸும் நல்லா போட்டாரு. ஸோ சரியான கம்பைன் டீம் எஃபர்ட் தான் சொல்ல முடியும். அண்ட் சேசிங்ல தேவர் அண்டர் ட்ரபிள். ஞாபகம் வச்சுக்கோங்க 48 for 4. அவிஷ்காந்த் சரியா போட்டார். நியூ பால் ஸ்பெல் 2 விக்கெட் எடுத்தாரு. தேவர் ரியலி அண்டர் பிரஷர். பட் அப்பதான் சாம் குரான் அண்ட் ஜிதேஷ் சர்மா ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அண்ட் சாம் குரான் ஒரு மேட்ச் வினிங் இன்னிங்ஸ் விளையாடுறாங்க. இந்த மாதிரி ஒரு விளையாடி பார்த்ததே கிடையாது. பேட்டிங்ல 62 ரன்ஸ் அன்பீட்டன், சரியான ஸ்கோர். ஜிதேஷ் சர்மா 22 யூஸ்ஃபுல்லா அடிச்சு கொடுத்து போனாரு. அண்ட் அசுடோஷ் வந்து பாத்தீங்கன்னா சின்ன கேமியோ ஆடி வின் பண்ண வச்சாரு பஞ்சாப் கிங்ஸ் தான் சொல்ல முடியும். அண்ட் போலிங் வைஸ் சாஹல் சூப்பரா போட்டாருங்க. அவிஷ்காந்த் நியூ பால் போட்டாரு. மற்றபடி ஸ்கோர் 10. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். சோ உங்களோட கருத்துக்களை தாராளமா மேட்ச் அப்படி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.